யோசிச்சு பாருங்க, உலக கோப்பை செமிஃபைனல். கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியமே அதிர்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட தோக்காத சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொரு பக்கம் அவங்கள வேர்ல்ட் கப்ல ஒரு தடவை கூட ஜெயிச்சதே இல்லாத நியூசிலாந்து. சும்மா ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லிடலாமா இத? இல்லவே இல்ல, இது ஒரு காவிய போர்னே சொல்லலாம். இந்த ரெக்கார்ட்ஸை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த தொடர் முழுசும் அவங்கள யாருமே அசைக்க முடியல. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து, அவங்களுக்கு எதிரா ஒரு ரொம்பவே மோசமான ரெக்கார்ட், அதாவது 0-5. வரலாறு முழுக்க முழுக்க சவுத் ஆப்பிரிக்காக்கு சாதகமா தான் இருந்துச்சு. ஆனா நமக்கு தெரியுமே, T20 கிரிக்கெட்ல எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? சரி வாங்க மேட்ச்க்குள்ள போலாம். டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை பேட் பண்ண கூப்பிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபேவரட் டீம் அவங்க தாங்கிறதால கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ணுவாங்கன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் அன்னைக்கு அவ்வளோ சுலபமா இல்ல. பால் ரொம்ப ஸ்லோவா லோவா வந்துச்சு. இதனால சவுத் ஆப்பிரிக்காவோட பவர் ஹிட்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய டெஸ்டாவே இருந்துச்சு. சொல்லப்போனா ஒவ்வொரு ரன் அடிச்சதுக்கும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருந்தது. கடைசியா 20 ஓவர் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா 169 ரன்ஸ் அடிச்சாங்க. இது ஒரு நல்ல ஸ்கோர் தான், மறுக்கல. ஆனா ஒரு வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல இந்த ஸ்கோர் ஜெயிக்கிறதுக்கு போதுமா? என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் மார்க்ரம் என்ன சொன்னார்னு கேளுங்களேன். ஹாஃப்வேல நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணோம்னு சொல்றாரு. அவங்க பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால அவங்க அப்படி நம்பினதுல ஒரு தப்பும் இல்ல. இப்போ மேட்சோட 2வது பாதி. டார்கெட் 170. அடிச்சா ஃபைனல். நியூசிலாந்துக்காக ஓப்பனிங் இறங்குறாங்க ஃபின் ஆலன் மற்றும் டிம் சைஃபர்ட். அவங்க மனசுக்குள்ள அப்போ என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இவ்ளோ பெரிய ஸ்டேஜ்ல, அதுவும் ஜெயிக்கவே முடியாத ஒரு டீமுக்கு எதிரா நியூசிலாண்டோட ஓப்பனர்ஸால எந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியுமா? அடேங்கப்பா, என்ன ஒரு ஸ்டார்ட் அது! ஆலனும் சைஃபர்ட்டும் பால்ல இருந்தே வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4-6ன்னு மழை பொழிஞ்சுது. சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த உலகத்தரம் வாய்ந்த பவுலிங் அட்டாக் மொத்தமா நிலைகுலைஞ்சு போச்சு. இந்த அதிரடிக்கு முக்கிய காரணம் ஃபின் ஆலன். அன்னிக்கு அவர் ஆடினது அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத இன்னிங்ஸ். சரி, இப்போ ஆலனோட அந்த மிரட்டலான இன்னிங்ஸோட நம்பர்ஸ் ஒன்னு பாப்போமா? இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு வரலாறு. 33 பால்ல செஞ்சுரி. அதுல வெறும் 4 பால் தான் டாட் பால், அதாவது ரன்னே எடுக்காத பால். மத்த எல்லா பாலையும் அவர் பவுண்டரிக்கு அனுப்ப தான் ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கு பேர் தான் உண்மையான அட்டாக்கிங் கிரிக்கெட். இது சும்மா ஒரு செஞ்சுரி இல்ல, T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே இதுதான் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி கிறிஸ் கெயில் அடிச்ச ரெக்கார்ட சும்மா இல்ல 14 பால் வித்தியாசத்துல முறியடிச்சிருக்காரு. நினைச்சு பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்ச்ல யாருமே செஞ்சுரி அடிச்சதில்ல. ஆலன் அந்த சரித்திரத்தையே மாத்தி எழுதிட்டாரு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல. இந்த ஒரே இன்னிங்ஸ்ல ஆலன் உடைச்ச ரெக்கார்ட்ஸ் லிஸ்ட் கொஞ்சம் பாருங்க. நியூசிலாந்துக்காக ஒரு இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸர், வேர்ல்ட் கப் நாக் அவுட்ல அதிக சிக்ஸர், ஒரு இன்னிங்ஸ்ல அதிக பவுண்டரி, ஒரு வேர்ல்ட் கப் எடிஷன்லயே அதிக சிக்ஸர்னு. அப்பா, இது பேட்டிங் இல்ல, இது ஒரு சுனாமி. இப்படி ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மேட்ச்க்கு அப்புறம் 2 டீமோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் மார்க்ரம் சொன்னதை கேட்டா அந்த வழி நல்லாவே புரியும். கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இல்ல, ஆனா அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. பாவம், டோர்னமெண்ட் முழுசும் தோக்காம வந்து ஒரே ஒரு மேட்ச்ல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதே சமயம் நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் என்ன சொல்றாரு பாருங்க. 33 பால்ல 100, பரவாயில்ல, கொஞ்சம் கூட மோசம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள்ல அவ்வளோ பெருமையும் சந்தோஷமும் தெரியுது. இது ஒரு தீமா அவங்க வாங்கின வெற்றி. சரி, இந்த மேட்சோட ஹீரோ ஃபின் ஆலன் என்ன சொன்னாரு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஃபைனல் இருக்கு, நாங்க அதுக்காக தான் வெயிட் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டீமோட லட்சியம் கோப்பையே ஜெயிக்கிறது தான். ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, நியூசிலாந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு T20 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு கெத்தா என்டர் ஆனாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இது. ஒருத்தரோட ஒரு இன்னிங்ஸ் ஒரு மேட்சோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. சரித்திரத்துல நிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது. இப்போ கேள்வி என்னன்னா, நியூசிலாந்தோட இந்த ஹீரோ ஃபைனல்லையும் இதே மேஜிக்கே திரும்ப பண்ணுவாரா? கிரிக்கெட் உலகமே அதுக்காக தான் காத்துட்டு இருக்கு.